இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும். நாளை மதுரையிலே முக்கிய நிகழ்வு ஒன்றில் நான் பங்கேற்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், மூத்த பொறுப்பாளர்கள் பலரும் இங்கே மேடையில் இருந்தும் அவர்களெல்லாம் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டும் கூட அந்த வாய்ப்பை அவர்களுக்கு தர இயலவில்லை. வன்னியரசு போன்ற பல முன்னணி பொறுப்பாளர்கள் மேடையிலே இருக்கிற சூழலில் அவர்கள் அனைவரின் சார்பாகவும் நான் உங்களிடையே உரையாற்ற உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்திலே இவ்வளவு பெரிய கூட்டம் முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 50 லட்சம் ரூபாய் கட்சிக்கு நிதியளிக்கக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பது தருமபுரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் முக்கிய அங்கமாக இது அமைந்திருக்கிறது. கி. கோவேந்தன் அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாட்டிலேயே எதிலும் தருமபுரி மாவட்டம் ஒரு முன்மாதிரி மாவட்டமாக இருக்கும், முன்னோடி மாவட்டமாக இருக்கும் என்று சொன்னார். அது போராட்டமாக இருந்தாலும், நிதியளிப்பாக இருந்தாலும், பிற மாவட்டங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கும். அதை இன்றைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்று பெருமிதம் பொங்க இங்கே பேசினார். அதை நான் வழிமொழிகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தருமபுரி மாவட்டத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் கட்சிக்கு தேர்தல் நிதியாக வழங்குவோம் என்கிற துணிச்சல், என்று சொல்லுகிற துணிச்சல் தருமபுரி மாவட்ட சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதே ஒரு சிறப்பு தான். அப்படி சொன்னதன் அடிப்படையில் அரூரிலே முதற்கட்டமாக 30 லட்சம், தருமபுரியிலே இரண்டாவது கட்டமாக 50 லட்சம் என்று இதுவரையில் 80 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கியிருக்கிற முதல் மாவட்டம் தருமபுரி மாவட்டம். நான் தகடூர் தமிழ்ச்செல்வனிடத்திலும் கோவேந்தன் அவர்களிடத்திலும் 1 கோடி சொல்லீர்களே என்று மௌனத்தால் கேள்வி எழுப்பினேன். அதை அவர்கள் புரிந்து கொண்டு மிச்ச தொகையை விரைவில் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். 80 லட்சம், 20 லட்சம் தேவைப்படுகிறது. 1 கோடியில் இன்னும் 20 லட்சம் பாக்கி இருக்கிறது. சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் 20 லட்சத்தை விடவும் கூடுதலாக தருவோம் என்று அதற்கு பொருள். தோழர்களே, முதலாக நான் தருமபுரிக்கு வந்தபோது ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்பதே ஒரு போராட்டம். நான் பேருந்திலே பயணம் செய்துதான் இங்கே வந்தேன். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் திருமாவளவன் தருமபுரி வருகிறார் என்று செய்தி போட்டாலே பல்லாயிரக்கணக்கிலே திரளக்கூடிய அளவுக்கான ஒரு எழுச்சியை இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அந்த எழுச்சி வளர்ந்திருக்கிறது. நிதியளிப்பு விழாவாக மட்டுமில்லாமல் தேர்தல் அங்கீகாரத்திற்கான வெற்றி விழாவாகவும் என்னுடைய பிறந்தநாள் விழாவாகவும் இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்ட சூழலில்
இன்னொரு நிகழ்வையும் இதிலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோழர்கள் என்னிடத்திலே சொன்னபோது உடனடியாக நான் அதற்கு இசைவளித்தேன். அதுதான் இங்கே நடைபெற்ற படத்திறப்பு நிகழ்வு. தமிழகத்தின் தலித் தலைவர்களுள் முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர், இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர், இந்த மண்ணின் மைந்தர், 100 ஆண்டு கண்ட மாமனிதர், பெரியவர் PV கரியமால் அவர்களின் திருவுருவப் படத்தை இங்கே நாம் திறந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய கட்சியின் சார்பில் அவருக்கு அண்மையில்தான் கடந்த ஆண்டு அயோத்திதாசர் ஆதவன் விருது வழங்கி சிறப்பித்தோம். நம்முடைய இயக்கம் வளர்வதிலே அவருக்கு மகிழ்ச்சி. நம்மை தட்டி கொடுத்திருக்கிறார், ஊக்கப்படுத்தி இருக்கிறார். இந்த இளம் தலைமுறை எழுச்சி பெறட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். நம்முடைய அழைப்பை ஏற்று அந்த விருதுகள் வழங்கும் விழாவிலே வந்து பங்கேற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த பெரியவரின் திருவுருவப் படத்தை இங்கே திறந்து வைத்து நாம் வீரவணக்கம் செலுத்தி இருக்கிறோம். மீண்டும் உங்களின் சார்பில் அவருக்கு எனது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்துகிறேன். அதேபோல அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான இந்த மண்ணின் மைந்தர் பெரியவர் மணிவண்ணன், தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர், தாய் மாமா. அவர் அண்மையிலே கடந்த ஆண்டு காலமானார். அவருடைய இறப்பு செய்தி கேட்டு நான் என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அந்த பெரியவரின் நினைவை கூர்ந்து அவர் ஆற்றிய பங்களிப்பை போற்றி அவருடைய திருவுருவப் படத்தையும் திறந்து வைத்து அவருக்கு மலர் தூவி லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாம் வீரவணக்கம் செலுத்தி இருக்கிறோம். அந்த இருவரும் தலைவர்களும் ஆற்றிய பங்களிப்பு குறித்து தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக எடுத்துரைத்தார். அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன், அந்த 2 தலைவர்களை பற்றியும் நீங்கள் பேச வேண்டும். நேரமில்லை, நான் பேசவில்லை, நீங்கள் எடுத்து நீங்களே பேசுங்கள் அமைச்சருக்கு அடுத்து என்று சொன்னார். இல்லை இல்லை, நீங்கள் அந்த 2 தலைவர்களை பற்றியும் சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். நீங்கள் கூட நேரமாகிவிட்டது, அவரை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று சைகை காட்டினீர்கள். நேரமாகிவிட்டது என்பதனால். ஆனால் நான் அவரை பேசட்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் அந்த 2 தலைவர்களுக்கும் அவர் நெருக்கமாக இருந்தவர், அவர்களை பற்றி அறிந்தவர். இன்னும் நேரம் இருந்தால் நிறைய நேரம் அவர்களை பற்றி அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி அவர் பேச்சையும் நாம் சுருக்கமாக முடித்துக்கொள்ள கேட்டுக்கொண்டோம். வன்னியரசுவையும் பேச வேண்டாம் என்று தடுத்து விட்டோம். அந்த மாமனிதர்களுக்கு, அந்த மாபெரும் இருவரும் தலைவர்களுக்கு மீண்டும் நான் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அதே வேளையில் அண்மையிலே காலமான நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கப்பல் செந்தில்குமார் அவர்களுக்கும், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் காளியம்மாள் அவர்களுக்கும், நமது கட்சியின் சார்பில் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய கொள்கை பகைவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பகை வேறெந்த பகையும் கிடையாது. சொத்து தகராறு பகை இல்லை. பாகம் பிரித்துக் கொள்ளுகிற பகை இல்லை. கொள்கை பகைதான். நாம் பேசுகிற அரசியலுக்கும் அவர்கள் பேசுகிற அரசியலுக்கும் பொருந்தாது
ஒத்துவராது என்பதுதான் அந்த கொள்கை பகை என்று பொருள். நாம் பேசுகிற அரசியல் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் தான் நாம் பேசுகிற அரசியல். நம்முடைய அரசியல் என்ன அரசியல்? தந்தை பெரியார் பேசிய அரசியல் தான் நம்முடைய அரசியல். சிறுத்தைகள் முன்வைக்கும் அரசியல் என்ன அரசியல்? மாமேதை கார்ல் மார்க்ஸ் பேசிய அரசியல் தான் நாம் பேசும் அரசியல், முன்வைக்கும் அரசியல். ஆகவே அம்பேத்கருடைய சிந்தனைகளுக்கு, பெரியாருடைய சிந்தனைகளுக்கு, மார்க்சிய சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் நம்முடைய கொள்கை பகைவர்கள். அவ்வளவுதான். நமக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த பகையும் கிடையாது. யார் மீதும் நமக்கு சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ அல்லது வேறு காரணங்களாலோ எந்த பகையும் இல்லை. நாம் பேசுகிற அரசியலோடு முரண்படுவதால் அவர்களை நாம் விமர்சிக்கிறோம். ஆனால் அவர்கள் நாம் பேசுகிற அரசியலோடு முரண்படுகிறோம் என்பதையும் தாண்டி நாம் வலுவாக வளர்கிறோம் என்கிற பொறாமை உணர்ச்சியாலும் நமக்கு எதிரான சதிகளை தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஆளுங்கட்சியும் இல்லை, நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று தம்பட்டமடிக்கிற கட்சியும் இல்லை. மக்களுக்காக எதையுமே செய்யாமல் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சர் என்று விரும்புகிற தம்பட்டமடிக்கிற பல பேர் தமிழ்நாட்டில் உண்டு. மக்களாக பார்த்து முடிவு செய்ய வேண்டும். இவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இவருடைய கொள்கை பார்வை, இவர்கள் வகுத்திருக்கிற செயல் திட்டங்கள், இவர்கள் ஆற்றியிருக்கிற களப்பணிகள், இவர்களின் தியாகம், இவர்களின் கொள்கை உறுதிப்பாடு, இவற்றையெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்த்ததில் இவர்தான் எங்கள் முதலமைச்சர் என்று மக்கள் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பல பேர் புறப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்த முதலமைச்சர் நான் தான், நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடி என்று வடிவேல் சொல்லுவதை போல நானும் தான் முதலமைச்சர், நானும் தான் முதலமைச்சர் என்று பல பேர் தமிழ்நாட்டு அரசியலில் புறப்பட்டிருக்கிறார்கள். நாம் அதிகார பசி கொண்டு அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, கொள்கை பசியோடு களத்திலே நிற்பவர்கள். மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு களத்திற்கு வந்தவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை கற்று, கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மக்களை அதற்கு தயார்படுத்த வேண்டும், மக்களை அரசியல்படுத்த வேண்டும், மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் நாம். நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். எங்கள் பயணத்தில் தேர்தலும் ஒரு செயல் திட்டம், அவ்வளவுதான். தேர்தலுக்காகவே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை. எங்கள் களத்தில் அதிகாரமும் ஒரு தேவை, அவ்வளவுதான். அதிகாரத்திற்காக மட்டுமே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை, பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. எங்கள் இலக்கு சமத்துவ சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான். முதலமைச்சர் நாற்காலி இல்லை. அண்மையிலே நான் ஒரு தெளிவை தோழர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொன்னேன். எல்லோரும் முதலமைச்சர் நாற்காலியை குறிவைக்கிறார்கள். ஆனால் உண்மையான அதிகாரம் டெல்லியில் தான் இருக்கிறது. பிரதமர் பதவியில்தான் அதிகாரம் இருக்கிறது. அதை
தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள் உணர மறுக்கிறார்கள். அது ஏன் என்று விளங்கவில்லை என்று நான் சொன்னேன். அதையும் சில பேர் விமர்சிக்கிறார்கள். எதையாவது விமர்சிப்பது. உங்களோடு நாங்கள் போட்டி போடவில்லை முதலமைச்சர் நாற்காலிக்காக என்று சொல்லுகிறோம். ஆனாலும் நம்மைத்தான் அவர்கள் முதல் எதிரியாக வைத்து அரசியல் செய்கிறார்கள். எதை பேசினாலும் அதை விமர்சிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? இதை கொள்கை பகைவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதனால் சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சும்மா இப்படி 2 பேர் சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா விளையாண்டுகிட்டு இருந்தா கூட திருமாவளவன் முன்னால் சண்டை அடித்துக் கொண்டார்கள். ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் கேமரா எடுத்துட்டு அலையிறாங்க, திரியிறாங்க. எங்கேயாவது திருமாவளவன் பின்னாலே போகணும். திருமாவளவன் முன்னால் யார் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், இதை படம் பிடித்து காட்ட வேண்டும். நம்முடைய உழைப்பையோ, நம்முடைய பங்களிப்பையோ, நம்முடைய போராட்டத்தையோ, நம்முடைய கொள்கை உறுதிப்பாட்டையோ, தன்னலமற்ற பொது வாழ்க்கையையோ வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் என்று விரும்பாதவர்கள் எப்படியாவது நம்மை பலவீனப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம், நாம் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கிறோம், உண்மையான பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கிறோம். போலியாக இல்லை, உதட்டளவில் இல்லை, பிழைப்புவாத அடிப்படையில் இல்லை, உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகள். அதை புரிந்து கொள்வதற்கே அம்பேத்கரை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. சாதியவாதிகளால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது, மதவெறியர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது, அதிகார பசிகுண்டு ஆட்டம் போடக்கூடியவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு எல்லாரையும் பார்த்தாலும் அவனும் குடிகாரனா தான் இருப்பான்னு நினைப்பான். பீடி சிகரெட் குடிக்கிறவனுக்கு மற்றவளை பார்த்தாலும் இவன் அப்படின்னு திருட்டுத்தனமா பீடி சிகரெட் குடிப்பான் அப்படின்னு நினைப்பான் மனசுக்குள்ள. அதுபோல அரசியல் களத்தில் இருப்பவர்கள் அவர்கள் எந்த கோணத்தில் அரசியலை பார்க்கிறார்களோ அப்படி நம்மையும் அளவீடு செய்கிறார்கள், மதிப்பீடு செய்கிறார்கள். அது எப்படி? இந்த சாதியில் பிறந்துட்டு திருமாவளவன் கரிமீன் திங்காம இருக்கிறாரு, இது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது. ஆனால் அதுதான் உண்மை. அது எப்படி அரசியல் இருந்துகிட்டு இவர் குடிக்காம இருக்கிறாரு? எல்லாரும் குடிக்கிறானே, அது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அதுதான் உண்மை. அதைப்போல்தான் வெறும் அதிகாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் மயங்கி கொள்கைகளை விட்டு போகிற, விலகி போகிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எல்லாரும் அவன் என்ன செய்யறானோ அது மாதிரி நாம செய்வோம்னு எதிர்பார்க்கிறான். இப்படி ஆசை காட்டினா வந்துருவான், இதை சொன்னா வந்துருவான், அதை சொன்னா வந்துருவான். அதுதான் முக்கியம்னா, திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம், அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா, அதை விட கூடுதலாக தர்றதுக்கு எவ்வளோ பேர் தயாராகவும் இருக்கிறாங்க, பேசியும் பார்த்தாங்கல்ல. அதுதான் முக்கியம். நாங்கள் ஓடி இருப்போமே. அந்த முடிவெடுப்பதற்கு என்ன பெரிய சிரமம்? அது எங்களுக்கு முக்கியமில்லை. எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இறுதி மூச்சு வரையில் இயங்குவதுதான் எங்கள் இலக்கு. அவர் கண்ட கனவை நனவாக்குவதுதான்
எங்கள் போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே புரட்சியாளர் அம்பேத்கரை தொடாமல் எவராலும் பேச முடியாது என்கிற நிலையை இன்றைக்கு இந்த காலம் உருவாக்கி இருக்கிறது. அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் மகத்தானது என்பதை மறந்துவிடக் கூடாது. வடமாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் பல பேர் நம்முடைய அம்பேத்கர் திடலுக்கு வருகிறார்கள். நாங்கள் தேடிக்கொண்டிருந்த தலைமை நீங்கள்தான், உங்கள் தலைமைதான். எங்கள் மாநிலங்களுக்கும் நீங்கள் வர வேண்டும், எங்கள் நிகழ்வுகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதை இன்றைக்கு நாம் களத்தில் பார்க்கிறோம். நம்மிடமிருந்து அவர்கள் வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை, வேறு எதனையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு கொள்கை பிடிப்புள்ள இயக்கம் வேண்டும். அப்படி ஒரு இயக்கம் கடந்த காலங்களில் வட இந்திய மாநிலங்களில் இருந்துதான் தோன்றும் என்கிற நம்பிக்கை இருந்தது. இந்த காலச்சூழலில் தமிழ்நாட்டில் தோன்றி இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்குரிய தலைமை தமிழகத்தில் இருந்து வருகிறார்கள் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. இதை நான் தற்பெருமை என்கிற அடிப்படையில் சொல்லவில்லை தோழர்களே, இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கொள்கை பிடிப்புள்ள நம் மீது பலருக்கும் எரிச்சல் வருகிறது. தினந்தோறும் பேசப்படுகிற ஒரு இயக்கமாக இது இருக்கிறது. எதிர்த்தோ ஆதரித்தோ சிறுத்தைகளை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாததாக மாறி இருக்கிறது. சாதியவாதிகள் ஒருபுறம், மதவாதிகள் ஒருபுறம், அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய தலித் உதிரிகள் ஒருபுறம். உதிரிகள்னா யாரோடையும் ஓட்ட மாட்டான், தனியா இருப்பான். அவன் ஒரு பேனர் வச்சுக்குவான், அவன் ஒரு தலைவர்னு சொல்லிக்குவான். மக்களோடு அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. பேனர் இருக்கும், லெட்டர் பேட் இருக்கும். இவர்களெல்லாம் தொடர்ந்து இந்த இயக்கத்தை பற்றி விமர்சிக்கிறார்கள். அவங்க சொல்ற ஒரே குற்றச்சாட்டு, திமுகவோடு இவர்கள் உறவு வைத்திருக்கிறார்கள், கூட்டணி உறுதியாக இருக்கிறார்கள், திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள், திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதுதான். இதற்கு நான் பல விளக்கங்களை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு தேசிய அளவிலே மிகவும் ஆபத்தான ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் ஒப்பீட்டளவிலே பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை திருமாவளவன் மட்டும் சொல்லவில்லை. இடதுசாரி சிந்தனையாளர்கள், ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் அனைவரும் சொல்லுகிறார்கள். அம்பேத்கர் இயக்கத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள், சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள், சமத்துவத்தை தேடக்கூடியவர்கள், பாரதிய ஜனதா வலிமை பெறுவது நாட்டுக்கு நல்லதல்ல, ஆர்எஸ்எஸ் இயக்கம் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவது ஆபத்தானது. இதை திருமாவளவன் மட்டுமா சொல்லுகிறான்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமா சொல்லுகிறது? அவர்களை எதிர்கொள்வதற்கு என்ன உத்தி என்று வருகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறார், பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற சங் பரிவார்களை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம்
இந்திய அரசமைப்பு சட்டம் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற இந்திய அரசமைப்பு சட்டம் தான். ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம்? சில கூமுட்டைகள் சொல்வார்கள், காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி, அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறார். ஈழத்தமிழர் பிரச்சனையிலே காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு உண்டு என்பதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் பேராபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு நமக்கான நட்பு சக்தி காங்கிரஸ் தான், ராகுல் காந்தி தான், இந்தியா கூட்டணி தான். அதிலே இடம்பெற்றுள்ள இடதுசாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இஸ்லாமிய கட்சிகளும் சிறுத்தைகளின் நட்பு சக்திகள். இதுதான் கொள்கை பார்வை என்பது, கொள்கை சார்ந்த அணுகுமுறை என்பது. 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி தான் இந்தியா பிளாக். அதிலே ஒரு உறுப்பு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு அகில இந்திய அளவில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிகளுள் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தேசிய கட்சிகளின் தலைவர்கள், மாநில கட்சிகளின் தலைவர்கள் என்று இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு அறிமுகமான ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது. நாம் அனைவரும் ஒரே கொள்கை புரிதல் உள்ளவர்கள், இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புள்ளவர்கள். இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் தான் ஒரே கருவி, ஒரே ஆயுதம் என்பதில் உடன்பாடு உள்ளவர்கள். அதனால்தான் திமுகவோடும் காங்கிரஸோடும் இடதுசாரிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்கிறோம். ஏனோ தானோ என்று இல்லை. தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சிகளுக்கு கிடைக்கிற சில இடங்களுக்காக மட்டுமில்லை, தமிழ்நாட்டு நலன்களுக்காக நாம் குரல் கொடுக்கிறோம். தமிழ் மொழியை பாதுகாக்க போராடுகிறோம். மாநில சுயாட்சியை வலியுறுத்துகிறோம். ஈழ தமிழர்களின் நலன்களுக்காக போராடுகிறோம் என்பதையெல்லாம் உள்ளடக்கமாக கொண்டு ஒரு தேசிய பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. சாதி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் இருக்கிறது. சாதியவாதம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிறது. சாதி இங்கே நிலைத்து வாழ்வதற்கு தமிழ்நாட்டு சூழல் மட்டும் காரணம் இல்லை, இந்திய சமூக சூழலே அதற்கு காரணமாக இருக்கிறது. சாதிய கட்டமைப்பு இங்கே நீடிப்பதற்கு மனுஸ்மிருதி என்கிற மனு தர்ம கோட்பாடு காரணமாக இருக்கிறது. எனவே சாதியத்தை வேறறுக்க வேண்டுமானால் இந்திய அளவில் சாதிய எதிர்ப்பு சக்திகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், அவர்கள் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், அவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம், முலாயம் சிங் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம், மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சியாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போன்ற இடதுசாரி கட்சிகளாக இருக்கலாம். இவர்களோடெல்லாம் நாம் சேர்ந்து நின்று ஓங்கி உரத்து குரல் கொடுக்கும் போதுதான் சாதியத்தை பலவீனப்படுத்த முடியும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். நமக்கு அந்த தேவை இருக்கிறது. சாதி ஒழிப்பு அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேசிய பார்வை தேவைப்படுகிறது. தேசிய பார்வை தேவை என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் தேவை. தமிழ்நாட்டோடு நாம் சுருங்கி நின்று விட முடியாது. தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே நாம் அரசியல் செய்துவிட முடியாது.
தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை மட்டுமே கருத்தில் கொண்டு நாம் கூட்டணி உறவுகளை தீர்மானிக்க முடியாது. எனதருமை தோழர்களே, இதை எவன் புரிந்து கொள்கிறானோ இல்லையோ, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் சிலர் நம்மை சீண்டுகிறார்கள். விஜயகாந்த் வந்தபோது சொன்னார்கள், எல்லாம் எஸ்சி இளைஞர்கள் தான் அவர் பின்னால போறாங்க. அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா, எஸ்சி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள், வெறும் சினிமா கவர்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள், அதனால் அவர்கள் ஓடிவிடுவார்கள். விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அளவுக்கு உயர்ந்தார். ஆனால் சிறுத்தைகள் அங்குலம் அங்குலமாக வளர்ச்சி அடைந்து வந்தோம், வலிமை பெற்று வந்தோம், பலவீனப்படவில்லை. ஆனால் அப்போது அப்படி ஒரு பிரச்சாரம் செய்தார்கள். இப்போதும் அதை செய்கிறார்கள். விஜய் வந்தவொடனே நான் பதற்றம் அடைகிறேன். 90களில் நான் பேசிய பேச்சை எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது. ஏதோ வெறுமனே சில இடங்களுக்காக மட்டுமே நாம் கட்சி தொடங்கி இருக்கிறோம், திமுகவோடு அதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று தவறான மதிப்பீடுகளை முன்வைக்கிறார்கள். நம்முடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் திடுமென பிறரால் நியமிக்கப்பட்ட தலைமையாக மாறி வந்தவர்கள். திருமாவளவன் வேர்க்கால் மட்டத்திலிருந்து அங்குலம் அங்குலமாக வளர்ந்து நிற்பவன். 35 ஆண்டு கால அனுபவம் அரசியலில் உண்டு. 25 ஆண்டு கால தேர்தல் அரசியல் அனுபவம் உண்டு. நம்மை சீண்டி பார்க்கிறார்கள். அவர்கள் சீண்டட்டும், ஆனால் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். சராசரி அரசியல்வாதிகளைப் போல நம்மை விமர்சிக்கிறார்கள். எனது அருமை தோழர்களே, நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால், தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள். ஒருவேளை அப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள். கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள். கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் என்றுதான் பொருள். பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியே போகிற ஒருவன் கொள்கை ரீதியாக திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான். வாய்ப்பில்லை. நான் 1-2 பேர் மேல நடவடிக்கை எடுத்தான் அவனுக்கு போய் சங்கராச்சாரி காலில் விழுந்து பிஜேபிக்கு போய் அப்படியே RSS சங்கிகளாக மாறிவிட்டார்கள். என் மீது நம்பிக்கை வைத்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னோடு களத்திலே நிற்கிறார்கள். என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னோடு நிற்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேசக்கூடிய வலிமை உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். அதனால்தான் நான் சொல்லுவதுண்டு, எங்க களம் வேறு, உங்கள் களம் வேறு. எங்களோடு நீங்கள் போட்டி போட முடியாது. ஏனென்றால் நான் உங்களுக்கு போட்டியாக இல்லை, போட்டிக்கு நான் வந்ததும் இல்லை.
உங்களோட நாங்கள் போட்டிக்கு வந்ததே இல்லையே. உங்களால் எங்களோட போட்டி போடவும் முடியாது. தோழர்களே, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலை ஒட்டி நம்முடைய கொள்கை பகைவர்களுடைய செயல் திட்டம் என்னவென்றால், திமுக தலைமையிலான கூட்டணியை சிதறடித்து திமுக கூட்டணியை வெற்றி பெற விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான். எடப்பாடி அவர்களின் கனவு அதுதான். புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற நடிகர் விஜய் அவர்களின் திட்டமும் அதுதான். இந்த இரண்டு பேரும் எதை நினைக்கிறார்களோ அதுதான் பிஜேபியின் கனவு திட்டமே. அப்படின்னா 3 பேரும் ஒன்னாயிடுறாங்களா? ஒரே சிந்தனை, ஒரே செயல் திட்டம். இந்த கூட்டணிக்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ பிஜேபிக்கு துணை போகிறார்கள். அவங்க பிஜேபியோடும் சேர மாட்டாங்க, அதிமுகவோடும் சேர மாட்டாங்க, விஜயோடும் சேர மாட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், நான் வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன், நீங்க போய் விளையாடுங்க அப்படின்னு பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள். தமிழ்நாட்டிலே பிஜேபி என்கிற ஒரு சமூக சமத்துவத்திற்கு எதிரான கட்சியை வளர்ப்பதற்கு உதவக்கூடியவர்கள் யார் யார் இருக்காங்க பாருங்க. அதிமுக, திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி. பாஜக, திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி. விஜய், திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி. இவை அல்லாமல் சில கட்சிகள், இவர்கள் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள், நம்மையும் சேர்த்து சீண்டுவார்கள். நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோமானால் ஒரு பையன் நம்மளை சீண்ட மாட்டான், பேச மாட்டான், ஒரு ஆள் கூட பேச மாட்டான். சில பேர் நல்ல ஆள்னு சொன்னாலும் சொல்லுவான், திருமாவளவன் இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு, வெரி குட், சபாஷ். அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது. உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் அரசியல். நீங்க எல்லாம் சமூக வலைத்தளங்களில் கண்டபடி பேசக்கூடாது, எழுதக்கூடாது, உணர்ச்சி வயப்படக்கூடாது. தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும். எவனாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும், அதை பொருட்படுத்தவே வேண்டாம், என்ன வேணாலும் சொல்லட்டும். அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ஏனென்றால் அது உண்மை இல்லை, அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. வண்டிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு திருமாவளவன் தான் சொன்னாரு, கொல்லுங்க கொல்லுங்கன்னு திருமாவளவன் தான் சொன்னாரு. இது உண்மை இல்லை, அதனால் இது எடுபடாது. திட்டமிட்ட பொய், அதனால் அது எடுபடாது. சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவனுங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருக்குது, வைரலாக போயிட்டுன்னு அவனுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை. நம்முடைய பயணம் நீண்ட பயணம், நம்முடைய பயணம் கொள்கை பயணம். சில இயக்கங்கள் வரும் போகும், காணாமல் போகும். நம்முடைய இயக்கம் பரம்பரை பரம்பரையாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு இயக்கம், மறந்துவிடக் கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கென்று ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே துணிச்சலோடு இயங்குகிறது என்று சொன்னால், இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று சொன்னால், பிற இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த பெருமைக்குரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த பெருமிதத்தோடு நீங்கள் தோளை உயர்த்தி கொண்டு வீறு நடை போட வேண்டும். சாதி பெருமிதம் பேசுவார்கள், நாம் அப்படி பேசக்கூடாது, பேசுவது
அம்பேத்கரியம் இல்லை. அம்பேத்கரியத்தில் சாதி பெருமைக்கு இடமே கிடையாது. ஒருத்தன் சாதி பெருமை பேசிட்டு அம்பேத்கரை பயன்படுத்துறான்னா அவன் அம்பேத்கரை பிழைப்புவாதத்திற்காக பயன்படுத்துகிறான் என்றுதான் பொருள். அம்பேத்கர் எந்த இடத்துல சாதி பெருமை பற்றி பேசியிருக்கிறார்? அவருடைய சமூகத்தை பெருமையா பேசியிருக்கிறாரா? நாங்கள் ஆண்ட சாதின்னு சொல்லியிருக்கிறாரா? மகாராஷ்டிராவில் இருக்கிற மற்ற சாதிகள் எல்லாம் நீங்களாம் எங்களை விட கீழே தான், நாங்கள் தான் மேல் அப்படின்னு என்றைக்காவது பாகுபடுத்தி சொல்லியிருக்கிறாரா? அங்கேயும் பல தலித் சாதிகள் உண்டு. அவரை ஏற்றுக்கொள்ளாத தலித் சாதிகள் எல்லாம் உண்டு. அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை அவமதித்த தலித் சாதிகள் உண்டு. ஆனால் எந்த காலத்திலும் அவர் தலித்துகளுக்கிடையிலே பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை, சிந்தித்தது கூட இல்லை. அம்பேத்கரியத்தில் சாதி பெருமைக்கு இடம் கிடையாது. ரெட்டமலை சீனிவாசனை சொல்லுவார்கள், அவர் பறையர் பறையர் என்று சொன்னார், அவர் பறையர் இயக்கம் நடத்தினார் என்று. பறையர் என்கிற சொல்லை அந்த காலத்தில் ரெட்டமலை சீனிவாசன் இந்தியாவில் உள்ள எல்லா தீண்டப்படாத சாதிகளுக்கும் பொதுவான சொல்லாக பயன்படுத்தினார். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சொல்லாக அவர் பயன்படுத்தவில்லை. பறையா அப்படின்னு சொன்னா எல்லா அன்டச்சபிள்ஸும் குறிக்கும். இந்தியா முழுவதும் இருக்கிற மகர் சாதிக்கும் கூட பறையா என்றுதான் பொது பெயர், பொது சொல். அம்பேத்கருடைய சமூகமாக இருக்கிற மகர் என்கிற அந்த சமூக அடையாளமும் பறையர் என்கிற சொல்லுக்குள்ளே அடங்கும். அதுதான் ரெட்டமலை சீனிவாசன் காலத்திலே இருந்த பார்வை, புரிதல். எனது அருமை தோழர்களே, சமூக வலைத்தளங்களில் நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகளை கண்டு அச்சப்பட தேவையில்லை, விமர்சனங்களை கண்டு சோர்வடைய தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் வைத்திருக்கிற இந்த நட்பு என்பது நாம் பேசுகிற அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான். இப்ப திமுகவை விமர்சிக்கிறார்கள், திராவிட அரசியலை விமர்சிக்கிறார்கள், பெரியாரை விமர்சிக்கிறார்கள். நாம் அதிலே கருத்து சொல்லுகிறோம். நீ ஏயா கருத்து சொல்றன்னு கேட்கிறான் ஒருத்தர். நான் திமுகவை பத்தி தானே பேசுறேன்னு. அவனுக்கு தெரியவில்லை, நாம் பேசுகிற அரசியலும் அந்த அரசியல் தான், பெரியார் அரசியல் தான். அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியல் தான். அம்பேத்கர் அரசியலும் மார்க்சிய அரசியல் தான். நீ எந்த அரசியலை விமர்சிக்கிறாயோ, அதை பலவீனப்படுத்துகிறாயோ, அதன் மூலம் சங் பரிவார்களை வலிமைப்படுத்த துடிக்கிறாயோ, அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் திகாவுக்கும் மட்டும்தான் இருக்கிறது என்று நீ கணக்கு போடுகிறாய். அதுவே உன்னுடைய தவறான பார்வை. பெரியாருக்கு முன்னரே பல பத்தாண்டுகளுக்கு முன்பே திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்தியவர், திராவிடம் என்கிற அரசியலை பேசியவர், ஆரியத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் எதிரான அரசியலை பேசியவர் பண்டிதர் அயோத்திதாசர் என்கிற வரலாறு தெரியாதவர்கள் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நிற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மேடையிலே அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் திமுக முன்னணி தலைவர்களும் தோழமையோடு வந்து நிற்கிறார். ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலாக கட்சி பொறுப்பாளர்கள் தம் சொந்த பையிலிருந்து எடுத்து கொடுத்த நிதி, நம்முடைய ஆதரவாளர்கள் மூலம் நம்முடைய முன்னணி தோழர்கள் திரட்டிய நிதி ஒரு 20-25 லட்சம், 20 லட்சம் சொச்சத்தை முன்னணி தோழர்கள் போட்டு இன்றைக்கு 50 லட்சமாக இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த நிதியை தந்த பெரும் உள்ளங்கள், பரந்த உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் திருமாவளவனை பார்த்து கேள்வி கேட்கட்டும், விரலை நீட்டட்டும், விமர்சனம் செய்யட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அதன் கூட்டணி கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொண்டிருக்கிற இந்த நட்பு சரியா என்ற கேள்வியை எழுப்பட்டும். திருமாவளவன் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறான். எவனோ பேசுகிறான், இந்த கூட்டணி சிதறட்டும் என்று விரும்புகிறவனுக்கு திருமாவளவன் ஒரு பெரிய தடைக்கல்லாக பார்க்கிறான். இவன் இல்லைன்னா நாங்க உப்புன்னு ஊதிட்டு போயிடுவோம், அந்த கூட்டணியை சிதறடித்து விடுவோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியாரிய அரசியலுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. திராவிடம் என்கிற அரசியலுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது.
இடதருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் ராணுவ வீரர்களைப் போல இருந்து பாதுகாக்க வேண்டும். கொள்கை பகைவர்கள் அங்கே காலூன்றுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. கோவில்களை கட்டித்தருகிறோம் என்று வருவார்கள், கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடை தருகிறோம் என்று வருவார்கள், ஊரிலே படிப்பகம் கட்டித் தருகிறோம் என்று வருவார்கள், கல்வி உதவித்தொகை செய்கிறோம் என்று வருவார்கள். இதுவெல்லாம் அவர்கள் விரிக்கிற வலை, உங்களை வீழ்த்துவதற்கான சதி முயற்சி, உங்களை விலை பேசுவதற்கான மறைமுக செயல் திட்டம். வீழ்த்த முடியாது, சிதறடிக்க முடியாது என்பதை அவ்வப்போது நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும். தருமபுரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் முன்னணி பொறுப்பாளர்கள் அரும்பாடுபட்டு இந்த ஒரு வார இடைவெளியில் என்ற தொல்லை பண்ணி தேதி கேட்டார்கள். எனக்கு தேதி இல்லை இல்லை என்று நான் மறுதளித்தேன். அரூரில் தான் நடத்திவிட்டீர்களே, பிறகு எதற்கு தருமபுரியிலே இன்னொரு கூட்டம் வேண்டாம் என்று நான் சொன்னேன். இல்லை, ஒட்டுமொத்த தருமபுரியின் சார்பிலே நாங்கள் 1 கோடி ரூபாய் தருவோம். இது முதல் கட்டம் தான். 2வது கட்டத்திற்கு எங்களுக்கு தேதி வேண்டும் என்று தமிழ்ச்செல்வன், கோவேந்தன் இன்னும் முன்னணி தோழர்கள் திரும்ப திரும்ப என்னிடத்திலே கேட்டார்கள். நான் தயங்கினேன். சொன்னது சொன்னபடி இன்றைக்கு தருமபுரியிலே 50 லட்சம் ரூபாயை நீங்கள் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அதை வெறும் பணமாக நான் பார்க்கவில்லை. உங்களின் உழைப்பு அதிலே இருக்கிறது, உங்கள் வேர்வை அதிலே இருக்கிறது, உங்கள் சக்தி அதிலே இருக்கிறது. இந்த இயக்கத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதிலே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை கோடிகளை அள்ளி தந்தாலும் திருமாவளவன் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்கிற அந்த நம்பிக்கை தெரிகிறது. அந்த தலைமையின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைவனின் பொன் விழாவில் 25 கிலோ தங்கம் தந்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை வைத்து 5 கோடி ரூபாய் முதலீட்டிலே நாம் வெளிச்சம் என்கிற தொலைக்காட்சியை உருவாக்கினோம். கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள். வறுமையான குடும்பம், அன்றாடம் காட்சிகள். ஆனாலும் திருமாவளவன் கேட்டுவிட்டானே என்று 2 கிராம் 3 கிராம் என்று ஆங்காங்கே தோழர்கள் கூட்டு சேர்ந்து அதை வாங்கி வந்து என் கைகளில் ஒப்படைத்தீர்கள். இது எதை காட்டுகிறது? உன் தலைமையை நாங்கள் வெறும் சாதி அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ பேசுகிற கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதைவிட உங்கள் தலைமையின் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அபாரமானது என்று உணர்த்துகிறோம் என்பதைத்தான் பொன்விழாவின் போது நீங்கள் அள்ளி தந்த தங்க காசுகள், பொற்காசுகள். அந்த நம்பிக்கை இன்னும் தொடர்கிறது என்பதற்கு சாட்சியம்தான் தருமபுரியிலே நீங்கள் அள்ளி தந்திருக்கிற 50 லட்சம் ரூபாய். பிற மாவட்ட தோழர்களுக்கு நான் இதன் மூலம் சொல்ல விரும்புவது, குறைந்தது ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் குறைந்தது 25 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் என்று நிதி வழங்குவதற்கு நீங்கள் இப்போதே தயாராக வேண்டும். தருமபுரியை பின்பற்ற வேண்டும். தருமபுரி சிறுத்தைகளை ஒரு உந்துதலாக எடுத்துக்கொண்டு தருமபுரியே 1 கோடி தந்து விட்டார்கள். நாம் சின்ன மாவட்டமாக இருந்தாலும் எளிய மாவட்டமாக இருந்தாலும் குறைந்தது 25 லட்சம் தருவோம் என்கிற அடிப்படையில் இப்போதே நீங்கள் முனைப்பாக செயலாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து, இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி, அரும்பாடுபட்டு இந்த நிதியை திரட்டி தந்த முன்னணி தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.